தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் வடமாநில தொழிலாளர்கள் தான் அதிகமா எங்க எடுத்தாலும் வடமாநில தொழிலாளர்கள். அவங்களுக்கு உள்ள அந்த நலத்திட்டங்களும் நம்ம செஞ்சுக்கணும். எங்க கிட்ட குடுக்கிற உட்கார்ந்தாதான் அடுத்த கொஸ்டின் போயிருக்கீங்க. இந்த வடமாநில தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் வடமாநில தொழிலாளர்கள் தான் அதிகமா எங்க எடுத்தாலும் வடமாநில தொழிலாளர்கள். அவங்களை வரைமுறைப்படுத்துறதுக்கு ஏதாவது இல்ல சார், அவங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்கு சார், ரூல்ஸ் இருக்கு சார். அதான் சார், அந்த ரூல்ஸுக்கு மேக் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் அந்த அவங்களுடைய அந்த திட்டமா இருக்கட்டும், இஎஸ்ஐயா இருக்கட்டும், நிறைய அவங்களுக்கு நாளைக்கு சேஃப்டி மெஷர்ஸ்க்கு நிறைய ஒண்ணு இருக்கு சார். அது ரிலேட்டடா தான் சார் நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு வரோம். அவங்களுக்கு உள்ள அந்த நலத்திட்டங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டு. இல்ல சார், அதுக்குன்னு சம் ரூல்ஸ் இருக்கு. அவங்களுக்குன்னு அவங்க அந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் கைட்லைன் பண்ணி ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும் சார். அதுக்கும் நம்ம அந்தந்த ஃபேக்டரிஸை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். அவங்க ஃபேக்டரிஸ்ல இருக்கிறவங்க வட மாநிலத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எவ்வளவு இருக்காங்க, எல்லாமே லெட்ஜர் போட்டு எங்களுக்கு கொடுக்கணும் சார். அது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்க ஜேடிஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. பெரிய சவாலா இருக்கு. மிகப்பெரிய ஒரு இது நீங்க புதுசா வந்திருக்கும் போது பார்க்கும்போது ஃபீல்டுக்கு போகும்போது உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான சவால்னு இதை நம்ம பார்க்காம கடமைன்னு பார்த்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். கிட்டத்தட்ட 56 லட்சம் பேர் நம்மளுடைய தொழிலாளர் நலத்துறையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிறைய பெனிஃபிஷியரிஸ் இருக்கு, நிறைய இருக்கு சார். எல்லாமே செஞ்சுக்கிட்டு வரோம் சார். முடிஞ்ச போகும்போது பாத்தீங்கன்னா முதல்ல இருந்த கவர்மெண்ட் வேற மாதிரி இருந்திருக்கும், உங்களுக்கு போகும்போது நிறைய பாதுகாப்பு சார். இப்ப எங்களுக்கு தகவல் படி வேலைகள்லாம் நிம்மதியா நடக்குது, எங்களை டிரான்ஸ்பரண்டா வேலை பார்க்க விடுறீங்கன்னு சொல்றாங்க சார். எங்க கிட்ட குடுக்கிற உட்கார்ந்தாதான் அடுத்த கொஸ்டின் போயிருக்கீங்க. இல்ல சார், எங்க கிட்ட வர என்ன ஒரு கோரிக்கையா இருந்தாலும் கண்டிப்பா தொழிலாளர்களுக்கு பாதிக்கப்படும் விதத்துல எது இருந்தாலும் நாங்க நடவடிக்கை உறுதியா எடுக்கணும். இல்ல ஆமா சார், அது கம்ப்ளைண்டா ரைஸ் ஆகி ஒரு சில இடங்கள்ல சொல்றாங்க, ஒரு சில இடங்கள்ல சொல்லல சார். அதுக்குமே உடனே தீர்வு காண்றதுக்கு நம்ம அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். வடமாநில தொழிலாளர்கள் யாரு என்னன்றதே தெரியல. அரக்கோணம், செங்கல்பட்டு இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள்ல நிறைய பீகார் தான் இருக்காங்க. இவங்களுக்கான நம்ம என்ன சட்டத்தை இது பண்ணிருக்கோம்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இல்ல. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தலையீடு என்ன இருக்கும்? மேடம், ஆனரபிள் மினிஸ்டர் சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்டேட்ல இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், வெளிமாநில தொழிலாளர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் மேற்பட்டவர் இருப்பார். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய போர்ட்டல்ல 13.4 லட்சம் என்யூமரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஃபேக்டரிஸ் மற்றும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல நம்ம துறை அலுவலர்கள் மற்றும் அசோசியேஷன்ஸோட மீட் பண்ணிட்டு என்யூமரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபேக்டரிஸ் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்யூமரேஷன் ஆனது தொடர்ந்து இந்த என்யூமரேஷன் போயிட்டே இருக்கும். ஆனரபிள் மினிஸ்டர் இப்ப சொல்லியிருக்கிறார், வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறது எல்லாம் கம்ப்ளைண்ட் பேஸ், நம்ம இன்ஸ்பெக்ஷன் பேஸ்ல நம்ம செக் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ என்யூமரேஷன் வில் கண்டினியூ. இல்ல, அவங்களுக்கு இந்த ஊதியம்ன்றது தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை விட குறைவான ஊதியம் தான் கொடுக்கப்படுது. அதனாலதான் அவங்க அங்க தங்க வச்சு 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்டு வேலை வாங்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை சரி செய்யறதுக்கோ அவங்களுக்கு சமமான ஊதியம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? கண்டிப்பா சார், நியாயமான முறைப்படி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி தரப்படும்.